ஓகே, இப்போ எங்களுடைய முதல் கேம். இன்னைக்கு ஆஃபீஸில் கொடுத்துருக்கிற டைம் படி 11 மணிக்கு உங்கள் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமாம். நீங்கள் 11 மணிக்கு போகலைன்னா ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு கால் வரும். 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வர எல்லா கால்ஸையும் கட் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் எந்த காலையும் நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த கேம்ல வின் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போகும் முதல் பரிசு 50,000 ரூபாய். என்னையா வில்சன் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா? 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ டைம் என்ன ஆச்சு? 11:40 ஆகுது சார். நான் நேராக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாரு சார். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே, எல்லா வேலையும் அவனே செய்கிறான்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆனீங்கல்ல, அதான் அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு. சார் இல்லை சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் சார். யோ, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? அவன் ஹாஸ்பிட்டல் போகட்டுமே, நான் மேனேஜர் இவ்வளோ கால் பண்ணுறேன், ஒரு ரீசன் சொல்லலாம்ல. வரட்டும், அவன் வந்தா உடனே வந்து என்னை ரூமில் பார்க்க சொல்லு. நீங்கள் போங்க. ஓகே சார். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஹலோ மிஸ்டர் வில்சன், நீங்கள் முதல் விளையாட்டில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்துக்கள். ஹலோ, யாருங்க நீங்க? என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக எனக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு ஆறுதலுக்காகவோ பண தேவைக்காகவோ உங்கள் அக்கவுண்டில் பணம் போடப்படவில்லை. விளையாட்டில் வெற்றி பெற்றீர்கள், அதற்கான பரிசு தொகையை பெற்றிருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.
ஹலோ மிஸ்டர் வில்சன், உங்கள் முதல் கேமில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அதைத் தொடர்ந்து உங்களை பாராட்டி இப்போது அடுத்த விளையாட்டு. இதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை 75,000 ரூபாய். இப்ப கேமுக்கு வருவோம். இங்க நிக்கிற வண்டிகள்ல எதையுமே நகர்த்தாம உங்க பைக்கை நீங்க வெளியில எடுக்க வேண்டும். எடுத்துட்டீங்கன்னா இந்த கேம்ல நீங்க வினர். ஓகே, உங்கள் வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி. ஹெட்லைட்டை உடைச்சிட்டாயா? இது வேறயா? ஹலோ, வாழ்த்துக்கள் மிஸ்டர் வில்சன். முதல் 2 விளையாட்டுகளிலும் விளையாடி வெற்றியும் பெற்று உங்கள் பரிசு தொகையும் பெற்று விட்டீர்கள். தொடரப்போகும் 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. என்னது 3 கோடியா? இந்த கேம்ல நீங்க தொடர்ந்து விளையாட கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகளை இப்பொழுது நாங்கள் கூறப் போகிறோம். சொல்லுங்க சார். இனி நீங்கள் விளையாட விரும்பினால் மொத்தம் இருக்கிற 18 விளையாட்டுகளிலும் தொடர்ந்து விளையாடியே ஆக வேண்டும். இடையில் வெளியேற முடியாது. இந்த விளையாட்டை பற்றி நீங்கள் எக்காரணம் கொண்டும் யாருடனும், ஏன் உங்கள் குடும்பத்தினருக்கு கூட தெரியப்படுத்தக் கூடாது. கூறும் பட்சத்தில் விளைவுகள் விபரீதமாக இருக்கக்கூடும். ஏன் உயிரிழப்பு கூட நேரலாம். 18 விளையாட்டுகளில் இடையில் தோல்வியடையும் பட்சத்தில் நீங்கள் விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும். எங்களிடம் எந்த நம்பிக்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதே நம்பிக்கையை நாங்களும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதம் என்றால் எண் 1 அழுத்தும். விளையாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் எண் 2 அழுத்தவும். உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி உங்களை வரவேற்கும் வகையில் உங்களுக்கு இப்பவே இங்கேயே அடுத்த விளையாட்டு. சொல்லுங்க சார். கேமில் கலந்து கொண்டு உங்க மேனேஜரோட போனை நீங்க தொடர்ந்து கட் பண்ணதால அவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. கரெக்டா? ஆமா சார். ஓகே, இப்போ கேமுக்கு வரலாம். நாங்க சொல்ல போற வார்த்தை உங்களுக்கு வேதனையை தரலாம். ஆனா என்ன பண்றது, தானே கேம். இனி உங்க மேனேஜர் கோவத்தை மறந்து உங்களுக்கு வேலையை திரும்பி கொடுத்தாலும் உங்களால எவ்வளவு வருஷம் வேலை செய்ய முடியும் மிஸ்டர் வில்சன்? சோ நீங்க இப்போ உங்க மேனேஜர் ரூமுக்கு போய் பேசணும். பேச்சின் சாராம்சம் இதுதான். நீங்க இனிமே வேலைக்கு வரவும் கூடாது. ஆனா உங்க மேனேஜர் கையால நீங்க 1 வருஷ சம்பளத்தையும் வாங்கணும். அப்படி நீங்க வாங்கிட்டீங்கன்னா இந்த கேம்ல நீங்க வெற்றி பெற்று பெறப்போகும் பரிசு தொகை ரூபாய் 1,00,000. ஓகே, உங்கள் வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி.
ஏய் வில்சன், என்ன பண்ற? டோரை ஓப்பன் பண்ணு. சொல்றத கேளு. முதல்ல டோரை ஓப்பன் பண்ணு. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உன் ஃபோனை நான் கட் பண்ணுறதுக்காக என்ன நீ தொலைச்சிருவேன்னு சொன்னியா? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றேன்ல. இல்லையா? சொன்னேன், பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசி தீர்த்துப்பியா நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசி தீர்த்துப்பியா? சார் அடிக்காதீங்க. நான் எங்கே அடிச்சேன்? சார் வேணாம் சார். ஐயோ அடிக்காதீங்க சார். ஏய் வில்சன், என்ன பண்ற? வேணாம் சார். வேணாம் சார். சார் யோ, என்னைய லூசுத்தனமா நடந்துக்கிற? வேண்டாம், சொன்னா கேளு. அதை வச்சிரு. என்னையாச்சு? உனக்கு என்னையாச்சு? என்னையா பண்ற? ஐயமா புடிச்சிருக்கு உனக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? ஐயோ அடிக்காதீங்க சார். யோ ஐயோ ஐயோ அடிக்காதீங்க சார். யோ, சட்டையிலே கிழிச்சுக்கிற. காப்பாத்துங்க. என்ன சார்? சார் என்னதான் கால் அட்டன் பண்ணலனா அதுக்காக இப்படியே சார் போட்டு அடிக்கிறது? அதானே ரொம்ப அநியாயமா இருக்கு. இத சும்மா விட கூடாது. ஆமா சார், வில்சனுக்கு நடந்தது இதான் நாளைக்கு நமக்கும் நடக்கும். ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க சார். இத சும்மா விட கூடாது. என்ன பண்ணலாம்? சார் கதவு உள்ள பூட்டி இருக்கு சார். பூட்டு இருந்தா என்ன? கதை உடைச்சிட்டு உள்ள போங்க. சார் இருங்க, இன்னொரு சாவி எங்கிட்ட தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. யோ நிறுத்தியா? உனக்கு என்னையா வேணும் சொல்லியா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கையா. உன்னையே நீ அடிச்சுக்காதையா. உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் கேட்கறத தருவியா? ஐயோ மனுஷனுக்கு சார். இனிமே உங்க போன் எடுங்க. வில்சன் எந்திரி. நீ ஏன்பா மேனேஜர் கால்ல போய் விழுந்துகிட்டு இருக்க? ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம யூனியன் மூலமா அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஏன் சார், ஒரு போனை அட்டன் பண்ண முடியலன்னா அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்காக எப்படியா சார் போட்டு அடிப்பாங்க? சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு யாரும் இதில் தலையிடாதீங்க. மேனேஜர் சார் என் அப்பா மாதிரி. பெரியவங்க தப்பு பண்ணா நாம தான் சார் பொறுத்து போகணும். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு யாரும் இதில் தலையிடாதீங்க. போங்க என்னையா நீ? போங்க சார், தயவு செய்து போங்க சார். போங்க, நம்ம போலாம். சார் நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்களாமே, இப்ப நான் நினைச்சா உங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியும். உங்க முடிவுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே ஏன் முடிவு என்னன்னு தெரியும். சீக்கிரம். ஐயோ சார், அடிக்காதீங்க சார். யோ இரியா. ஒரு நிமிஷம் இரியா. ஓடி. ஹாய் ரேணு. எங்க இருக்க ஆனந்த்? ஏதா கம்பெனிக்கு போகணுமா? பிக்கப் பண்ணணுமா? இல்லை வேண்டாம், நான் தான் பைக் எடுத்துட்டேனே. ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி பைக் எடுத்துட்டேன். வண்டி எடுத்துட்டியா? எப்படி 6 மாசம் டியூ கட்டல வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன? இப்போ ஏது பணம்? அது ஃப்ரெண்ட் ஒருத்தன் பணம் கொடுத்தான், அதில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டா? யாரு? அது ராஜ்சேகரா? இல்லை ராஜசேகர்ல, இது வேற ஃப்ரெண்டு. உனக்கு அவனை தெரியாது. புது ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம உனக்கு ஏது புது ஃப்ரெண்டு? ஒன்று நான் அப்புறம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, புது ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்றியா? ஆமாம், ட்ரை பண்ணிருக்கேன். 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
அதில் ஏதோ ஒன்று ஓகே ஆயிரும். குட். சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நான் அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன். ஈவினிங் முடிஞ்சா மீட் பண்ணலாம். சரியா? மீட் பண்ணலாம். பை. ஓகே பாய். ஷப்பா. ஹலோ மிஸ்டர் ஆனந்த், காலிங் ஃப்ரம் SMS. சார் சொல்லுங்கள் சார். ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து பைக்கை மீட் எடுத்துட்டீங்க போல் இருக்கு. ஆமாம் சார், எடுத்துட்டேன் சார். குட். இப்போ என்ன எங்களை தேடுறீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 24 hours நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கான அடுத்த கேம். சொல்லுங்கள் சார். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3வது பஸ் ஸ்டாப்பை தாண்டி 4வது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் அவர் தட்டில் இருக்கிற சில்லறையெல்லாம் நீங்கள் எடுக்கணும். பிச்சைக்காரன் தட்டில் போய் சில்லறை எடுக்கணுமா சார்? ஏதாவது வேற நல்ல சவாலாக சொல்லுங்கள் சார். மிஸ்டர் ஆனந்த், இந்த கேமில் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கப்படுதோ, என்ன ஆக்டிவிட்டி முடிவெடுக்கப்படுதோ அதுதான். அதை மாற்றும் உரிமை, மாற்ற சொல்லும் உரிமை அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ your கேம் ஸ்டார்ட்ஸ். வெற்றியாளராக உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி. Your time starts now. ஓகே சார்.